ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு வா வாத்தியார் திரைப்படம். நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திக் நடிக்கிறார் அப்படின்னு அந்த புது கூட்டணி கேள்விப்படும் போதே படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. ஆனால் சில வருடங்களா கிடப்பிலேயே கிடந்து கடந்த டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லி கடைசி நேரத்தில் தள்ளி போய் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் திரைப்படம் கடைசி நேரத்தில் தள்ளி போனதுனால வா வாத்தியார் அவசர அவசரமா தூசு தட்டி பிரச்சனையெல்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வா வாத்தியார் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. மாசில்லா அப்படின்ற கற்பனை நகரத்தில் எம்ஜிஆரினுடைய தீவிர ரசிகரா, அதாவது ஒரு டை ஹார்ட் ஃபேனா வாழ்ந்துட்டு இருக்காரு ராஜ்கிரண், தாத்தா கேரக்டர். எம்ஜிஆர் இறந்த அதே நேரத்தில் எல்லாரும் துக்கத்தில் இருக்கும்போது ராஜ்கிரனுக்கு பேரன் பிறக்கிறான். அந்த பேரன் தான் நம்ம கார்த்தி. பிறந்த அதே நேரத்தில் பிறந்தது மட்டும் இல்லாம எம்ஜிஆருக்கு இருக்க மாதிரியே வலது உள்ளங்காலில் இந்த பேரனுக்கு மச்சமும் இருக்கிறதுனால எம்ஜிஆரினுடைய மறு அவதாரம், எம்ஜிஆர் தனக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் நம்புறாரு. பேரனுக்கு ராமேஸ்வரன் அப்படின்னு பெயர் வச்சு நேர்மையான போலீஸா வளர்க்க நினைக்கிறாரு. எம்ஜிஆர் எப்படி எல்லா திரைப்படங்களும் இந்த நேர்மையான கேரக்டர் வருவார் அந்த மாதிரி. ஆனா துரதிருஷ்டவசமாக தாத்தாவை ஏமாத்தி லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் என கெட்ட போலீஸா, அதாவது அவர் எம்ஜிஆர் வளர்க்க நினைச்சார் இல்லையா, இவர் நம்பியார் மோட்ல வளர்றாரு நம்ம கார்த்தியான படத்தினுடைய கேரக்டர் ராமேஸ்வரன். இந்த நிலையில மஞ்சள் முகம் அப்படின்ற பெயர்ல இயங்கக்கூடிய இணைய மர்ம கும்பல் ஒன்று பரபரப்பான அரசியல் வீடியோ ஒன்றை வெளியிட அந்த கும்பலை பிடிக்கக்கூடிய பணியில களமிறங்குகிறார் ராமேஸ்வரன். தன்னுடைய பேரன் ராமேஸ்வரனை எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்ச ராஜ்கிரனுக்கு அவருடைய உண்மையான முகம் தெரிய வருது. இதனால பிரச்சனைகள் வர ஒரு பக்கம் வாத்தியாரும் சாட்டையை எடுக்க இதையெல்லாம் ராமேஸ்வரன் எப்படி சமாளிக்கிறார் அப்படின்றதே நலன் குமாரசாமி இயக்கி இருக்கக்கூடிய வா வாத்தியார் திரைப்படத்தினுடைய கதை. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான தன்னுடைய சுட்டித்தனம், தெனாவட்டு பாடி லாங்குவேஜ் என கலகல முகத்துல கவர்றதோடு மட்டுமல்லாம எம்ஜிஆரினுடைய அந்த பாடி லாங்குவேஜ், முகபாவனை, நடனம், சண்டை போன்றவற்றிலுமே கூடுதல் மெனக்கெடல போட்டு அந்த கதாபாத்திரத்தின் சுவாரஸ்யத்தை தன்னால முடிஞ்ச அளவுக்கு கூட்டியிருக்காரு நடிகர் கார்த்தி. எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக அவரது தோற்றத்திலேயே வந்து கலகலப்பையும் எமோஷனையும் சேர்ந்து கடத்துறாரு ராஜ்கிரண். ஜி.எம். குமார், சத்யராஜ், கீர்த்தி ஷெட்டி ஆகியோர் தேவையான பங்களிப்பை செய்ய, நிழல்கள் ரவி, ஆனந்தராஜ், கருணாகரன் ஆகியோர் தாக்கம் தராம ஜஸ்ட் கேரக்டர்ஸா வந்து போறாங்க. அரசியல்வாதியாக வரக்கூடிய ஜெயகிருஷ்ணா அந்த போன் கால் காட்சியில அப்ளாஸ் சொல்றாரு. வா வாத்தியார் திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்பனை நகரத்தின் திகட்டாத வண்ணம், நேர்த்தியான சண்டை காட்சிகள், புதுமையான பிரேம்கள் என படத்திற்கு தேவையான ரகலையான பங்களிப்பை கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் ஜார்ஜ் சி. வில்லியம்ஸ். கச்சிதமான கற்களால காட்சிகளை தன்னால முடிந்த வரைக்கும் செறிவாக்கி இருக்கக்கூடிய படத்துக்குப்பாளர் வெற்றி கிருஷ்ணன் காதல் காட்சிகளையும் காதல் பாடல்களையும் தன்னுடைய கத்திரிகோல், அதாவது அந்த எடிட் பண்ணக்கூடிய அந்த சாட்டையை சுழற்ற தவறுகிறாரு. வாத்தியாரும் ராமுவும் பேசும் காட்சிகள்ல மட்டுமே நேர்த்தி. சந்தோஷ் நாராயணன் இசையில கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட், யார் மனிதன் பாடல்கள் கதையை பேசிட்டு போகுது. சண்டை காட்சிகள் உட்பட முக்கியமான காட்சிகள்ல தன்னுடைய ரகலையான பின்னணி இசையினால அட்டகாசம் செஞ்சிருக்காரு சந்தோஷ். பல இடங்கள்ல வரக்கூடிய அந்த எம்ஜிஆர் படப்பாணியிலான அந்த இசையும் கதைக்கு பக்கபலமா இருக்கு. நடன இயக்குநர்களான சாண்டி மற்றும் எம் ஷெரீப் தங்களுடைய கோரியோவிலும் ஃபேண்டசியை சேர்த்திருக்காங்க. கலை இயக்கம், சண்டை பயிற்சி, ஒப்பனை, ஆடி வடிவமைப்பு போன்ற தொழில்நுட்ப குழுக்களின் உழைப்பு எல்லா ஃப்ரேம்களிலுமே உணர முடியுது. அந்த படத்திற்கு தேவையானதை வழங்கி தொழில்நுட்ப ரீதியாக அந்த திரைப்படம் ஒரு ஆகச்சிறந்த அவுட்புட்டாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் மரணத்திலிருந்து தொடங்கக்கூடிய திரைக்கதை, ராஜ்கிரண் பேரனின் பிறப்பு, அவரின் ஆசை, ராமேஸ்வரனின் குணம் என நிதானமாக காட்சிகளை விவரித்தபடியே நேர்கோட்டில் போயிட்டே இருக்கு. மெதுவாக துணை கதாபாத்திரங்கள், மைய கதைக்கான முன்னுரை என கதையை நோக்கி நகர்ந்தாலும் கூட கார்த்தியின் கதாபாத்திரத்தையும் கற்பனை உலகத்தையும் விவரிக்கிறதுலேயே முதல் பாதியின் பாதி செலவாயிடுது. அதெல்லாம் பார்க்குற நம்மள பல இடங்களில் சோதிச்சு ஒரு மாதிரி டயர்டாக்கி விட்டுருது. எம்ஜிஆர் பட வசனங்கள், எம்ஜிஆரின் பாடல்கள், அவரை போலவே உலாவும் அதே மாதிரியான அந்த லுக் லைக் ரசிகர்கள் போன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே படத்தில் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. பெரும் போராட்டத்திற்கு பிறகு இடைவேளையில் கதையை எட்டி பிடிக்குது திரைக்கதை. நிதானமாக இடைவேளை ட்விஸ்டை விவரிக்கும் விதமும் அதற்கான திரையாக்கமும் நச்சுன்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல, அதாவது இரண்டாவது பாதியில ஆக்ஷன், சமூக கருத்து என கமர்ஷியல் மீட்டரை ஏறி மிதிக்குது படத்தினுடைய திரைக்கதை. இரண்டாம் பாதிக்கான ஐடியாவை தொடக்கத்திலே சுவாரஸ்யமா நகர்த்துக்குது திரைக்கதை. மாறி மாறி பேசக்கூடிய கார்த்தி, தண்ணீர் தொட்டி ஐடியா போன்றவை ரசிக்க வைக்குது. எம்ஜிஆரை கார்த்தி கதாபாத்திரத்தோடு இணைத்த விதம் அட அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வழக்கமான ஹீரோயிச பாதையில குதிரை ஓட்ட தொடங்குது திரைக்கதை. லாஜிக் மீறல்கள், பயமுறுத்தாத வில்லன், முழுமை இல்லாத கதாநாயகியின் கதாபாத்திரம், சோதனை மேல் சோதனையாக இழுக்கும் காதல் அத்தியாயம் என சுவாரஸ்யத்தை எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சித்திரவிட்டபடியே போயிட்டே இருக்கு படத்தினுடைய திரைக்கதை. ஒரு கட்டத்துல இது எம்ஜிஆரை பற்றிய படமா அல்லது எம்ஜிஆர் காலப்படமா அப்படின்னு யோசிக்க வைக்குது படத்தினுடைய திரைக்கதை. ஏன்னா ஒரு சில காட்சிகள்லாம் பாக்குறதுக்கு எப்பா எவ்வளவு படசா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சது. பரபரவென முடியக்கூடிய இறுதி காட்சியிலையும் எமோஷனோ சுவாரஸ்யமோ எதுவுமே கூடி வரல. எந்த உணர்வும் இல்லாத, உப்புச்சப்பு இல்லாத அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு நம்ம வெளில வர்றதுனாலேயே படம் முடியும் போது நமக்கு ஏதோ ஒன்று எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, ஏன் இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உணர்வு நமக்கு ஈஸியாக கொடுத்துருது. முதல்ல அந்த வா வாத்தியார் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதையினுடைய ஐடியாவும் கார்த்தியின் நடிப்பும் அந்த சுவாரஸ்ய சாட்டையை படம் முழுக்க சுழற்றினாலும் கூட திரைக்கதையில இன்னும் கச்சிதத்தையும் புதுமையும் சேர்த்திருந்தா ரத்தத்தின் ரத்தமாக இன்னும் உற்சாகமாக வா வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா வரவேற்றிருக்கலாம். ஆனா பல இடங்கள்ல படம் சொதப்பினதுனால வட்ட செயலாளர் வண்டு முருகன் அப்படின்னு குரல் கம்முற மாதிரி வா வாத்தியார்னு உற்சாகமா கூப்பிட வேண்டிய அந்த வார்த்தையை டல்லடிக்க வச்சுட்டாங்க. தியேட்டர்ல போயிட்டு பார்க்குற அளவுக்கு திரைப்படம் பொறுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு நல்ல ஐடியா அன்னியன் மாதிரியான ஹாலிவுட்ல வெளியாகி இப்போ வரைக்கும் பரபரப்பா இருக்கக்கூடிய ஃபைட் கிளப் மாதிரியான பல திரைப்படங்களினுடைய தாக்கம் இந்த திரைப்படத்தில் இருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய ஐடியாவை எடுத்து இங்க தமிழ்ல பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே அதை கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கலாம். நலன் குமாரசாமி மாதிரியான ஒரு ஃபில்ம் மேக்கர் அந்த கதையை தொடராரு அப்படிங்கும் போது அந்த ஆல்டர் ஈகோவெல்லாம் இங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி வேற மாதிரி கொடுத்துருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச அதிகபட்ச ஆல்டர் ஈகோ, மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்ற பேர்ல நம்ம பார்த்த அன்னியன் திரைப்படம் தான்.
இந்த திரைப்படமும் பல இடங்கள் அந்நியன் திரைப்படத்தை நமக்கு நினைவுபடுத்தாம இல்ல. அந்த ஃபைட் கிளப் திரைப்படத்தினுடைய கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இங்க எம்ஜிஆர் அது உள்ள புகுத்தி அப்படி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒன்லைன் தான். தியேட்டர்ல போயிட்டு நம்ம பார்க்கும்போது அட இது புதுசா இருக்கே அப்படின்னு தோண வைக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான். ஆனா அதை ப்ராப்பரா எழுதி இருந்து திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா அமைச்சிருந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது வேற மாதிரியான ஒரு ஃபீலா கொடுத்திருக்கும். தமிழ் சினிமால ஒரு ஆகச்சிறந்த முயற்சியா இருந்திருக்கும். இப்போதைக்கு நல்ல முயற்சி, ஆனா இன்னும் கொஞ்சம் முயன்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் வாட்சா தான் இந்த திரைப்படம் இருக்கு. இப்படி குடும்பத்தோட போய் பார்க்குற அளவிற்கான ஒரு ஜாலியான என்டர்டைனர் தான் இந்த வா வாத்தியார் திரைப்படம். ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காம சும்மா அப்படியே போயிட்டு கேஷுவலா உட்காந்தீங்க அப்படின்னா அப்படி ஜாலியா பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு திரைப்படம். நலன் குமாரசாமி திரைப்படம், கார்த்தி இருக்காரு, எம்ஜிஆர் பத்தின திரைப்படம் அப்படிலாம் நினைச்சு உள்ள போய் உட்காந்தீங்கன்னா வாத்தியார் சாட்டை எடுத்து சொல்ற மாதிரி படத்தினுடைய திரைக்கதை உங்களை தியேட்டருக்குள்ளே ஓட விட்டு உதைக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இந்த வா வாத்தியார் திரைப்படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது போய் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.